நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராமா 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 ராம 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 ஸ்ரீராம ராம ராமேதி ரமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே श्रीराम राम रामेति रमे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम 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 நான் இப்ப யார் கூட தூங்குறது? அம்மா கூடவா இல்ல பாட்டி கூடவா? நீங்க எதுக்கு வேற ரூம்ல தூங்குறீங்க? நம்ம 3 பேரும் இங்கேயே தூங்கலாம் இல்லையா? அப்படி நடந்தா உங்க 2 பேருக்கு நடுவுல நான் படுப்பேன். இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? இப்பதான் 10 வயசு ஆகுதா? உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, இப்ப போய் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் நடுவுல படுக்கணும்னு அடம் பிடிக்கிறா. ஐயோ, கல்யாணம்லாம் சொர்க்கத்துல நடக்கட்டும் பாட்டி. நான் இந்த பூமியில வாழ்றதுக்கு அம்மா பாட்டி இருந்தா மட்டும் போதும். அது மட்டும் போதாது, கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்துல கல்யாணத்தை பண்ணணும். உன்னை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சரி, அப்படின்னா எந்த பையனை சொல்லுங்க. சரி, அது வேண்டாம். நீங்க எனக்கு எவன் தலையிலையாவது கட்டி வச்சிருங்க. அவன் யாருன்னு கூட நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு உங்க கடமை முடிஞ்சா மட்டும் போதும்ல. அப்படி கண்டவனுக்குலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேம்மா. அப்படி நான் நினைச்சிருந்தா பைரவனுக்கே கட்டி கொடுத்துருப்பேனே உன்னை. எனக்கு அதுக்கான தகுதிதமா இருக்கு. நீங்க தான் என்னை தடுத்து நிறுத்திட்டீங்க. இவ சும்மா ஒன்னும் தடுத்து நிறுத்தல. உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு தான் லக்ஷ்மி உனக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். அதேதான், உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்க கூடிய ஒரு நல்ல பையன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கப்புறம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு அவன் கூட நம்ம வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா குடும்பமா இருக்கலாம். அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க என்ன திட்டக்கூடாது. என்னம்மா, நீ யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, அப்படிலாம் இல்ல பாட்டி. உங்ககிட்ட சொல்லணும்னு கொஞ்ச நாளா நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லுமா, நாங்க கேக்குறோம். நம்ம இந்த வீட்டையும் இடத்தையும் விட்டுட்டு தூரமா எங்கேயாவது போய் வாழலாம் இல்லையா? நம்ம யார் கண்ணிலையும் படாம ஏதாவது ஒரு இடத்துல வாழலாம். ஒரு சின்ன வீடு இருந்தா போதும், கொஞ்சம் இடமும். அங்க நம்ம விவசாயம் பண்ணலாம். உங்களுக்கும் பாட்டிக்கும் எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டு வேலைக்கு போயாவது நான் உங்களை காப்பாத்துவேன். நான் உங்க கூடயும் பாட்டி கூடயும் ரொம்ப நாள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. வீட்டு வேலைக்கெல்லாம் நீ போகணும்னு அவசியம் இல்லை. நாம இந்த ஊரை விட்டு வெளியில போய் நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னா அதை பத்தி நீ யோசிக்கலாமே லட்சுமி. ப்ளீஸ்மா,
நம்ம யாரு கூடயும் சண்டை போட வேண்டாம். அசோகன் கேஸ வக்கீல் பார்த்துப்பாரு இல்லையா? வீட்டை வித்து வர பணத்தை நம்ம வக்கீலுக்கு அட்வான்ஸா கொடுக்கலாம் இல்லையா? இத உடனே முடிவெடுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம யோசனை பண்ணலாம். யோசனை பண்ணிட்டே இருந்தா எதுவும் நடக்காது. வேற யாருக்கும் தெரியாம நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பணும். அப்பதான் எல்லாம் நடக்கும். சரிதானே பாட்டி? ஆமா, யாருக்காவது தெரிஞ்சா அதை தடுத்துடுவாங்க. இந்த ஊரை விட்டு போறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா லட்சுமி? இல்லம்மா, வருத்தம்லாம் எதுவும் இல்லை. என்னை வளர்த்ததும் இந்த ஊர் தான், அழிக்க போறதும் இந்த ஊர் தான். எங்க போனாலும் நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேம்மா. அப்படின்னு நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம். நாளைக்கே இந்த வீட்டையும் எடுத்து விற்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். கடவுளே, கூடிய சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போறதுக்கான வழி எங்களுக்கு காட்டி கொடுப்பா. அண்ணே, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் வேகமா எடுத்து கொடுங்க. ஏன் இவ்வளவு அரைச்சிட்டு படுற? சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? சொந்தக்காரங்களாம் யாரும் வரல. நான் போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அம்மா பயப்படுவாங்க, அதனாலதான். இனிமே நீ எதுக்குமா பயப்படணும்? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கும் அம்மாவுக்கும் காவலா இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களை எதிரியா நினைக்கிறவங்க எங்களை பழிவாங்க கண்டிப்பா நினைப்பாங்க. அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டோம். ஐயோ, போக போறீங்களா? எங்க போறீங்க? எங்க போறோம்னு முடிவெடுக்கல, ஆனா தூரமா போறோம். முதல்ல இந்த வீட்டையும் இடத்தையும் விற்கணும். அன்னைங்க பாருங்களே, அந்த வீட்டை வாங்குறதுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட இருக்காங்களா? அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு கமிஷன் வாங்கி தரேன். இங்க பாருமா, இதை நீ உண்மையிலேயே சீரியஸா தான் சொல்றியா? ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம குடியிருக்க வீட்டை விற்க போறோம்னு யாராவது சும்மா சொல்வாங்களா என்ன? நாங்க எங்கேயாவது போய் யாருக்கும் பயப்படாம சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோன்னு. நான் இதை நினைச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் வருத்தமா தாம்மா இருக்கு. நீங்க இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த ஊருக்காரங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. உங்க எல்லாரையும் நான் என் குடும்பத்து சொந்தக்காரங்க மாதிரி தான் பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவையா நல்லா யோசனை பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட முடிவு எடுக்க சொல்லுமா. நீ சொன்னா உங்க அம்மா கேட்பாங்க. அது எப்படி நடக்கும்னு? இங்க இருந்து போலான்னு நான் தானே அம்மா கிட்ட சொன்னேன். என்னால அம்மா கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலன்னு. எதிரிங்க எங்களை கண்ணு முன்னாடி பார்த்ததானே ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க. மறைஞ்சு வாழ்ந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சரிதாம்மா, எதிரிகளா இருக்கிறவங்க ஒன்றும் சாதாரண ஆளுகளா இல்லையே. அம்மாவுக்கும் பசங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்படின்னா வீட்டையும் இடத்தையும் வாங்குறதுக்கான ஆளை நீங்க பார்த்து தரீங்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்லிடட்டுமாண்ணா? நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேம்மா. இப்போ வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா தானே மற்ற வேலையெல்லாம் நடக்கும். அம்மா கிட்ட மறுபடியும் கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லு. எவ்வளோ ஆச்சுண்ணா? 290 ரூபாம்மா. அம்மா ஒரு 10 ரூபா கம்மியா இருக்கு, அப்புறமா வந்து வாங்கிக்க. சரிங்கண்ணா. சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? சரி. வீட்டையும் இடத்தையும் வாங்குறதுக்கான ஆளு அந்த ரகுவர முதலாளியை தான் போய் பார்க்கணும். இந்தாங்கம்மா. ராத்திரி கிருஷ்ணா சொன்னதையெல்லாம் நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா லக்ஷ்மி? வீட்டையும் நிலத்தையும் விற்கிற செய்தி தான் சொல்றேன். அவ்வளோ சாதாரணமா இந்த வீட்டை விற்க முடியாதம்மா. புரோக்கர் கிட்ட சொன்னா என் பசங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுல என்ன இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எல்லாரும் இந்த ஊரை விட்டு போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச சந்தோஷம்தான். அதுக்கு எதிராதாம்மா நடக்கும். நான் கிருஷ்ணாவை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கம்மா. அது மட்டும் இல்ல, நான் இங்கிருந்தே செத்து போயிட்டா இந்த வீடும் நிலமும் அவங்களுக்கு சொந்தமாயிடும்.
இல்லனா அது நஷ்டமாயிடுச்சேன்னு அவங்களுக்கு வருத்தமும் வரும். அப்போ நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க? கிருஷ்ணா கிட்ட என்ன சொல்ல போற? அவ ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கா. டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து இந்த வீட்டையும் நிலத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதுவும் என்னோட பேரும் ஃபோன் நம்பரும் கொடுக்க கூடாதுமா. இது முரளியோட சொத்துன்னு நம்ம நியூஸ் கொடுக்கணுமா? அதுவும் நல்லதுதான். முரளி ஆரம்பத்திலிருந்தே உனக்கு நம்பிக்கையானவன் தானே. அவன் யாருக்கும் தெரியாம வித்து கொடுத்துருவான். ஆஹா, பாட்டி உங்களுக்கு டீ வந்துருச்சா? இருக்கிற சர்க்கரையை வச்சு நான் டீ போட்டு கொடுத்துட்டேம்மா. பாட்டிக்கு நம்மள மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துல குடிச்சாலும் சரியா இருக்காது. சரியான நேரத்துக்கு கொடுத்தாதான் குடிப்பாங்க. சாரி பாட்டி, நான் ஏன் லேட்டா வந்தேன்னா நம்ம வீட்டையும் இடத்தையும் விற்கிறத பத்தி கடைக்கார அண்ணா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். இடத்த வாங்குறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடிய முட்டாள், நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நாம இந்த மாதிரி இடத்தையும் வீடையும் விற்க போற விஷயத்த மளிகை கடைக்காரி எல்லாருக்கும் சொல்லிட்டாருன்னா என் பசங்க நிச்சயமா விட மாட்டாங்க. அது ஒண்ணு தப்பில்லை லக்ஷ்மி. அவளை எதுவும் குத்தம் சொல்லாத. எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத லட்சுமி. ஆமாம்மா, கடைக்காரனா நமக்கு எதிராக எந்த வேலையும் பண்ண மாட்டாருமா. சரிம்மா, அதிசயம் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். இல்லனா வரப்போ வரட்டும். அம்மா, உங்க ஃபோன் நம்பர் ரிங்காவது, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, நான் போய் எடுத்துக்கிறேன். நீ போய் டீ வை. நீங்க கேள்விப்பட்டீங்களா? அம்மா அந்த வீட்டையும் இடத்தையும் விற்க போறாங்களா? அதை வித்துட்டு எங்கேயாவது போய் தொலைட்டோம். அப்போ அது நம்ம நிம்மதியா இருக்கலாம். அவங்க எங்க போய் தொலைவாங்க? இது எல்லாமே பக்கா பிளான். சொத்தை வித்து வர பணத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு புதுசா வீடு வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அம்மா பேர்ல இருக்கிற சொத்தை நேரடியாக அவளுக்கு எழுதி கொடுத்தா தானே நாம போய் பிரச்சனை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம செட்டியார் கூட பிசினஸ் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா அம்மா எங்க போவாங்க? போக கூடாது. அவங்க இதே ஊர்லயே இருக்கணும். அப்பதான் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். டேய், நீ பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கே தெரியாம நீ அம்மாக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கியோன்னு தோணுது. இல்ல, நான் அப்படி தனியா எதுவும் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒருவேளை அப்படி ஏதாவது நான் பண்றதா இருந்தா அதை நம்ம 3 பேரும் ஒன்னாதான் பண்ணுவோம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. சில சமயம் அதை பண்ணாலும் பண்ணுவேன். டேய், நீ கொஞ்சம் நில்லு. அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உனக்கு அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்கு. அது எப்படி? நான் சரியா என்கொயரி பண்றதுனால தான் எனக்கு சரியான தகவல் கிடைக்குது. நம்மளோட அம்மா எப்போ நமக்கு தலைக்கு மேல பறக்க போறாங்கன்னு தெரியாதுல்ல. ரொம்ப உயரத்துக்கு பறந்து போயிட்டாங்கன்னா நம்மளால அவங்கள தாக்க முடியாது. அப்படின்னா வாசு அண்ணாவும் அந்த எஸ்ஐயும் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு நீ சொன்னது? அது எல்லாமே நான் போட்ட கணக்கு தானே. இங்க பாருங்க, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் என்னவோ பந்து இன்னமும் அம்மா கோட்ல தான் இருக்கு. சரியான நேரம் பார்த்து அதை நம்ம எதிரியோட கோட்டுக்கு தட்டி விடல அப்படின்னா எதிர்காலத்துல அம்மா கிட்டயும் அந்த பொண்ணுகிட்டயும் நாம கண்டிப்பா போட்டி போட்டு நம்ம 3 பேருமே தோத்து போயிடுவோம். அங்க உள்ள கட்சி ஆபீஸ்ல நீங்க இந்த லெட்டரை கொடுத்தா போதும். அவர் இதை படிச்சு பார்த்துட்டு வேண்டிய நடவடிக்கை எடுப்பாரு. அவங்க வந்திருக்காங்க, நான் வர சொல்லட்டுமா? சரி, வர சொல்லு. அப்ப சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. சரிங்க சார். வேற பிரச்சனை ஒன்றும் இருக்காது. சரி.
வணக்கம். வணக்கம், உட்காருங்க மேடம். ம். கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு, இல்லைன்னா வீட்டுக்கு நானே வந்திருப்பேன். ஐயோ பரவாயில்லைங்க, இது எங்களோட வேலையாச்சே. உங்களோட அட்வொகேட் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸும் இதுக்குள்ள இருக்குது. மோகன்தாஸ், நீங்க இவ்ளோ சீக்கிரத்துல நான் என்ன நினைச்சேன்னா ஆதாரெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்கன்னு நினைச்சோம். செய்யறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன் மேடம். சரியான ஆளுக்கு உதவி பண்ணணும், அதுக்காக சட்டத்தை மீறியும் நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க என்கிட்ட கேட்டது ஒரு பொய் கேஸ்ல இருந்து ஒரு பையனையும் அவனோட குடும்பத்தையும் காப்பாத்தணும் தான். அதுக்கு தேவையான எல்லாம் இதுல இருக்கு. நான் இதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் என் பொண்ணும் அசோகனும் அவனோட குடும்பமும் உங்களுக்கு நிறைய கடன் பட்டிருக்கோம். அது எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சியோட ஆத்மா இதெல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படும் சார். கற்பை இறந்ததாலதான் என் தங்கச்சி அவளோட உயிரை விட்டா. ஆனா அதுக்காக அசோகனுக்கு தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ உயிரை விட்டுருக்க மாட்டா. அசோகன் அண்ணா என்னை கற்பழிக்கலன்னு சொல்றதுக்காவது அவ கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பா. இங்க பாருமா, அழாதம்மா. உண்மை வெளியே வர போதில்ல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? கண்ணை தொடம்மா. மன்னிச்சிடுங்க சார், எனக்கு என் தங்கச்சி ஞாபகத்துக்கு வந்துட்டா. பரவாயில்லம்மா, எனக்கு உன்னோட கஷ்டம் நல்லா புரியுது. இந்த ஆதாரங்கள் எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வரும். அதுல இருந்தாவது உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இனி அதுதானே முடியும். ஆமா, துளசிய சிவராஜன் தான் கற்பழிச்சான்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால வாசவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். பொய் சாட்சி சொன்ன என் பையனுக்கும் நிச்சயமா தண்டனை கிடைக்கும். இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்தது யாருக்குமே தெரியாதுல்ல மோகன் சார்? ரொம்பவே ரகசியமான முறையில தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சோம். எச்சரிக்கையாவே இருங்க. எல்லா ரகசியங்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கிற ஃபாரன்சிக் லேபோட சுவர்களுக்கு கூட திருட்டுத்தனமான கண்களும் காதுகளும் இருக்கும். அப்படின்னா நான் இதை கொண்டு போய் என்னோட அட்வொகேட் கிட்ட கொடுத்துட்டு வந்துடவா? முடிஞ்சா இன்னைக்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நேரம் இங்க இருந்தா கூட எதிரிங்க சந்தேகப்படுவாங்க. உங்களுக்கு நான் நாளைக்கு கால் பண்றேன். அப்படியே பண்ணுங்க. நான் கிளம்பட்டுமா? சரி. இப்போது நீ அந்த விஷயத்த சொல்லிருக்கிய. நீ கேட்ட பணத்தெல்லாம் எதுக்காக உனக்கு கொடுக்கறேன் தெரியுமா? அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உடனுக்குடனே எனக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான். புரிஞ்சுதா? கடைசி நேரத்துல நீ இதை சொல்றதுக்காக வந்திருக்க. உனக்கு வெக்கமே இல்லையா? உங்களோட அம்மா வீட்டையும் விற்க போறேன்னு சொன்னப்போ வராத கோவம் அப்பாக்கு இப்ப வந்திருக்கே. வேற ஏதோ பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கும் என் மாமியார் தான் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது தாரா? என்னோட அம்மா யாருக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பண்ணவும் முடியல. முடியாமலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா என் அண்ணனோட கேஸ்ல இதுக்கப்புறம் என் அப்பா மன்னிப்பாருன்னு நினைக்காதீங்க. சரி. உட்காருங்க. ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் ஃபோன் பண்ணாரு. மினிஸ்டர் லெவல்ல அங்க ஏதோ சில வேலைகள்லாம் பார்த்துருக்காங்களாம். அது மேலங்குளத்து விஜயலட்சுமிக்காக பண்ணாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த பொண்ணோட கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட கேஸ்ல ஏதாவது ஒரு சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல அங்கிருந்து விஜயலட்சுமிக்காக யாராவது எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோடைய மானமும் கப்பல் ஏறிடுமாப்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா 2 கேரளா பொண்ணுங்களை அவரோட பொண்ணுங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தப்பவே மேலங்குளத்தோட மானம் போயிடுச்சு.
அப்பா கூட்டிட்டு வந்த ஒரு பொண்ணை அம்மா வளர்க்குறாங்கன்னு நினைக்கும் போது மேலங்குளத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தன்மானங்கிறது விலை கொடுத்து கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா மேலங்குளத்தை தாங்கி பிடிக்கிறதுக்காக என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இந்த வாசவனுக்கு இப்போவும் சமூகத்துல ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் இருக்கு. அந்த அந்தஸ்தையும் மரியாதையும் என் மகன் கேஸ் மூலியமா உங்க அம்மா இல்லாம பண்றாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல மாமா. ஒரு பக்கம் பார்த்தா செட்டியார் கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, இன்னொரு பக்கத்துல வீட்டையும் இடத்தையும் வித்துட்டு ஊரை விட்டு போறாங்க. அது கூட சேர்ந்து ஒரு கேஸ். இது எல்லாத்தையும் அவங்களால தனியா பண்ண முடியுமா என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா இது நமக்கு ஒரு சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா லேசப்பட்ட ஆள் இல்லைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களோ? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள யாரும் சொல்லல. இது எல்லாம் ரகசியமான இன்ஃபர்மேஷன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே இல்லாம இருந்தவங்க அம்மா 40 கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. 4 பசங்களை நல்லபடியா படிக்க வச்சு நல்ல ஆளாக்கி இருக்காங்க. அதையெல்லாம் தனியா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு எதிரிகளே கிடையாது. பொறாமப்படுறவங்கள பார்த்து பயந்தா மட்டும் போதும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. விஜயலட்சுமி சுத்தி எதிரிங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. முக்கியமான எதிரி இந்த வாசவன் தான். இது வரைக்கும் போகட்டும் போகட்டும்னு சொல்லி நான் சும்மா விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே விட்டா அது சரி வராது. இந்த வெட்டுக்காடு வாசம் கிட்ட விளையாடினா என்னெல்லாம் நடக்கும்னு விஜயலட்சுமியோடைய சேலையை பிடிச்சு சுத்திட்டு இருக்காளே அந்த கிருஷ்ணா, இதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு காட்ட போறேன். இந்த வாசம் யாருன்னு பார்க்க போறாங்க. நம்ம வீட்டையும் இடத்தையும் வாங்குறதுக்கு ஏமா யாரும் வரல? நம்ம பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுத்துட்டோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தான் கிருஷ்ணா. நம்மளோட சொத்து நம்ம கையை விட்டு போறதுக்கும் அது இன்னொரு ஆளோட கையில போய் சேர்றதுக்கும் கொஞ்ச நேரம் ஆகும். அந்த நேரம் நமக்கு இன்னும் வந்து சேரல. அப்படிலாம் நடக்குமா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவைக்காக என்னெல்லாம் பண்றாங்க. ஒருவேளை நம்மளோட எதிரிங்க யாராவது அதை தடுத்திருப்பாங்களோ? அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இருந்தாலும் முரளி இன்னைக்கு ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவாது நல்லபடியா நடக்கட்டுமே. ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்களோ? அப்படின்னா பாட்டி இடத்த சுத்தி கட்டிட்டு இருப்பாங்கல்ல? அது எப்படி? பாட்டியால ரொம்ப தூரம் நடக்க முடியாது இல்லம்மா. பாட்டி கூட நீ வீட்லயே இரு, நான் உன்னை சொல்லிட்டு வந்தனா இல்லையா? நான் எங்க போனாலும் சரி உடனே நீ கிளம்பி என் கூட வந்துடுற. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்கேன்ல? நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.